டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சமீப காலங்கள்ல ஆண்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை, அதாவது குழந்தை பிறப்பு இனப்பெருக்க மருத்துவம் சார்ந்த துறை நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன தெரியுமா? இன்னொரு 100 வருஷத்துல ஜப்பானியர்களுடைய இனமே அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 100 வருஷம் கழிச்சு ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானியர்களை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு 300 வருஷம் போகும்போது ஆம்பளையே தேவையில்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகுது. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு மனிதனுடைய, குறிப்பா ஒரு ஆணுடைய ஆண்மைத்தன்மை இருந்த அவர்களுடைய உயிரணுக்கள்ல இருந்த வீரியம் இப்ப 50% குறைஞ்சிருக்கு. குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் 30% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க யோசிப்போம், ஆண்கள் குறிப்பா யோசிப்போம், ஐயோ கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரி நம்மளால மகிழ்ச்சியா மனைவியோட இருக்க முடியலையே, என்ன காரணமா இருக்கும், நம்ம உடம்பு பலவீனம் ஆயிடுச்சான்னு யோசிப்போம். கவலையப்படாதீங்க, உலக மக்கள் தொகையில பாதி பேர் உங்களை மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்கன்ற ஃபேக்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆண்மைத்தன்மை குறைந்து போகக்கூடிய நிலை இன்றைக்கு காலநிலை மாற்றங்களாலும் வாழ்வியல் மாற்றங்களாலும் மட்டுமல்ல, இன்னைக்கு ஆஸ் அ ஹியூமனிட்டி மனித குலமே இதை ஒரு சவாலாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப எப்படி இதை மாத்தலாம்? 10 ஸ்டெப்ஸ், 10 வழிகள் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு 60 வயசானாலும் 20 வயசு போலவே இளமையோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் ஜிம் அப்படின்னு போனோம்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, எனக்கு தொப்பை குறையணும், எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, எனக்கு சக்கரை நோய் குறையணும்னு தான் ஜிம்முக்கு போறவங்க இருக்காங்களே தவிர, நான் இளமையா அழகா பொலிவா மனைவியோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஸ்டாமினாக்காக நான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா இருப்பாங்க, கல்யாணம் ஆன பிறகு யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருமே யோசிங்க. நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லணும், இல்லையா? அதாவது ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டா நான் ஜிம்முக்கு போறேன், இல்ல நோய் வராம இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறேன், ஆனா நான் இளமையா இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறேன்னு யாராவது இருக்குமா? இல்ல, இல்லையா? இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணும். நான் இளமையா இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறேன், என்னுடைய தாம்பத்திய ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என்னோட இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க இதை தான் பண்ணணும். இதை நீங்க பண்ணிக்கினாலே ஒரு இரவு 2 இரவு அல்ல, 30 இரவுகளும் மனைவியை மகிழ்ச்சியில் திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், முதல்ல ஆண்மை குறைவுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா மன அழுத்தம் தான். 1ஆம் தேதி ஆனா இஎம்ஐ கட்டணும், வீடோட இஎம்ஐ, காரோட இஎம்ஐ, பர்சனல் லோனோட இஎம்ஐ, குழந்தைங்களோட படிப்புக்கு வாங்கின கடனோட இஎம்ஐ, மொபைல் போனோட இஎம்ஐ, மந்த்லி மொபைல் பேசுறதுக்குள்ள இன்டர்நெட் சார்ஜஸ்க்கான பணம்னு 1ஆம் தேதி வரும்போது எது வருதோ இல்லையோ மனசுல திக்கு திக்கு திக்குன்னு பயம் வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் பதட்டத்தையும் மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. டாக்டர் கிட்ட வராங்க, எங்கிட்ட வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு சார் நல்லா இருந்தேன் சார், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு செகண்ட் மேரேஜ் சார், எனக்கு 50 வயசு ஆச்சு, மனைவிக்கு 35 வயசு தான் ஆச்சு, அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு, என்னால பூர்த்தி பண்ண முடியலன்னு வரும்போது அவங்க சாதாரணமா என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் கூட ஏதோ ஒரு சுகமற்ற ஒரு நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என் மனசுல குத்தலை ஏற்படுத்துது, நான் என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படிம்பாங்க. என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவர் பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாரு, கடன் நிறைய ஆயிருக்கும், இந்த கடனை எப்படி கட்டுறதுங்கிறது தான் யோசனை இருக்குமே தவிர குடும்பத்துக்கு தேவையான நல்ல உணவுகளை நல்ல ஓய்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமே இருக்காது. நிறைய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வரதை நான் பார்க்கிறேன். ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா நிறைய டாக்டர்ஸ் இந்த பிரச்சனையோட என்ன பார்க்கறேன். இன்னைக்கு எவ்வளவு அலோபதி டாக்டர்ஸ் என்ன பார்க்க வராங்க தெரியுமா? எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக, ஆண்மை குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது என்ன மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், என்ன மருந்து சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும், எது கிடைக்கும் கிடைக்காது எல்லாமே தெரியறதுனால இயற்கை மருத்துவத்தை நாடி வரக்கூடிய நவீன மருத்துவம் சார்ந்த வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மன அழுத்தத்தை குறைக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா மனைவியோட உட்காந்து பேசுறது, சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாருங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லுவேன், 25 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்றோம், மனைவியோட ஒரு ஹனிமூன் போறோம்,
40 வயசுல இன்னொரு ஹனிமூன் பிளான் பண்ணுங்க. 50 வயசுல இன்னொரு ஹனிமூன் பிளான் பண்ணுங்க. 60 வயசுல இன்னொரு ஹனிமூன் பிளான் பண்ணுங்க. ஹனிமூன் அப்படிங்கிறது வெறும் இல்லறத்துக்கும் ஒரு தாம்பத்தியத்துக்கும் மட்டும் இல்ல. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இருக்கக்கூடிய இணக்கத்தை அதிகப்படுத்த, மகிழ்ச்சியை அதிகப்படுத்த, மனசுல இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வை அதிகப்படுத்த இன்னைக்கு ரொம்ப தேவைங்க. இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இல்லறம் அப்படின்றது இல்லாம 2, 3ன்னு போகக்கூடிய ஒரு நிலை வரதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சோசியலா உளவியல் ரீதியா வரக்கூடிய 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், இவர்களுக்கு அவர்களோட தொடர்பு, அவர்களுக்கு இவர்களோட தொடர்பு, இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? மனதில் ஒரு வெறுமையும் சோர்வும் ஏற்படும் போதுதான். கல்யாணம் ஆன புதுசுல ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, குறிப்பா கணவனுக்கு 2 குழந்தை பிறந்த பிறகு அந்த ஈர்ப்பு குறைந்து போறதை பார்க்கிறோம். குழந்தைகள் வளர வளர என்ன ஆகுது? அந்த இடத்துல கணவன் மனைவிக்கான ஒரு நேரமின்மையே இல்லாம போகுது. அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இடைவெளி வர ஆரம்பிக்குது. இடைவெளி வரும்போது பெண்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கான கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கிறதுனால பெண்கள் குழந்தைகளை பார்ப்பது, ஆரோக்கியத்தை பார்ப்பதுன்னு பிஸி ஆயிடுறாங்க. ஆண்கள் எங்கடா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. இது மாறணும், நிச்சயமா மாறணும். இது மாறணும்னா முதல்ல செய்ய வேண்டியது 5 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்ல முடியல 10 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கணவன் மனைவி 2 பேருமே ஒரு செகண்ட் ஹனிமூன், தேர்ட் ஹனிமூன் போக முடியுமான்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாரம் குழந்தை எல்லாரையும் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் போங்க. வெளிநாட்டுக்கு போங்க, வெளியூருக்கு போங்க, எங்கேயோ ஒரு இடம் போங்க, நிம்மதியா இருங்க, சாப்பிடுங்க, பேசுங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் பேசுங்க. மனம் விட்டு பேசி திருமணம் ஆன புதிதில் இருந்த மாதிரி ஒரு புத்துணர்வோடு திரும்பி வர முடியுமான்றதை பாருங்க. 4வது, உடம்பு எடையை குறைங்க சார். நேத்து கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரொம்ப அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்கான். நீங்க பாக்குற 4 கப்பல், கணவன் மனைவியில ஒரு கப்பல் ஒபீஸா இருக்காங்க. எடை பயங்கரமா இருக்குன்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறப்புக்கு பிறகு பெண்ணுடைய எடை எப்படி அதிகமாகுதோ, குழந்தை பிறக்காமலே ஆணுடைய எடை 4 மடங்கு அதிகமாகிறது பாக்குறோம். கல்யாணம் ஆகும்போது 60 கிலோ இருக்க பையன் கல்யாணம் ஆன பிறகு 90 கிலோல இருக்கான். என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்ல சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஸ்லிம்மா தான் சார் இருந்தேன், அது என்னமோ இப்ப இவ்வளவு பெருசாயிட்டேன் சார் அப்படிங்கிறான். உங்களோட இதயத்துக்கு உங்களோட எடைக்கான ஒரு ஆற்றலை மட்டும்தான் வழங்க முடியும். நீங்க 60 கிலோ எடை இருக்கவங்க 70 கிலோ எடைக்கு போறீங்க, உங்களால திறம்பட இல்லறத்தில் ஈடுபட முடியும். நீங்க 90 கிலோக்கு போனீங்கன்னா உங்க இதயம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கட் பண்றதே உங்களுடைய எழுச்சியை மட்டும்தான். அப்ப உங்களால ஒரு திருப்தியான இல்லறத்தில் ஈடுபட முடியுமா? முடியவே முடியாது. எழுச்சிலாம் நல்லா இருக்கும், ஆனா விந்து முந்துதல் ஏற்படக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏற்பட்டு திருப்தியற்ற நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். முதல்ல எடையை குறைக்க முடியுமான்னு பாருங்க. 5வது, மற்ற நோய்கள் ஏதாவது இருந்தா முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் எரெக்டைல் டிஸ்பங்ஷனோட வரும்போது, இல்ல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோட வரும்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனோட வரதை பாக்குறேன். சக்கரை 300 இருக்கும்பாங்க. எவ்வளவு நாளா இப்படி இருக்கு சார்? எனக்கு 5 வருஷமா சுகர் இப்படிதான் சார் இருக்கு, நான் மாத்திரை எல்லாம் சாப்பிட்றேன், இன்சுலின் எல்லாம் போட்டுக்கிறேன் சார், குறைய மாட்டேங்குது. அப்ப சுகர் உங்களுக்கு குறையவே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி எழுச்சி வரும்? எப்படி விந்து முந்துதல் வராமல் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 6வது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, பிரஷர்ல தாம்பத்தியத்துல ஈடுபடுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. கட்டாயத்துடைய அடிப்படையில இன்றைக்கு ஆணோ பெண்ணோ தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது அது ரொம்ப பெரிய அளவுல ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி மிகப்பெரிய அளவு சிரமத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, தாம்பத்தியத்தின் மேலேயே ஒரு வெறுப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய 35ல இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்ல 50 பேர்ல 25 பேரை நான் பார்க்கிறேன் இந்த ஒரு மைண்ட் செட்டோடவே இருக்கிறத நான் பார்க்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த மைண்ட் செட் விவாகரத்துக்கே போறதை பார்க்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கப்பல் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, குடும்ப நண்பர்கள். அந்த பெண்ணும் ஆணும் டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அவங்க அப்பா வயசானவர் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க ஒரு முறை பேசுங்க, உங்க மேல உங்களுக்கு நல்ல மரியாதை, நீங்க என்ன காரணம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க. அப்ப நான் கூப்பிட்டு அந்த பையன் கிட்ட பேசும்போது பையன் தெளிவா சொன்னான், டாக்டர் நான் பெரிய ஒரு செக்ஸுக்கான அடிமை எல்லாம் கிடையாது, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மனைவியோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு முயற்சி பண்றேன். பையனுக்கு 8 வயசு ஆகுது, இந்த பொண்ணு என் கிட்டவே வரமாட்டேங்கிறா,
ஏதாவது நம்ம முயற்சி பண்ணோம்னா உடனே ஒரு பெரிய கலாட்டா, ஒரு சண்டை, ஒரு வெறுப்பு வருது. சரி, இதை நான் அவங்க கிட்ட நல்லாவும் சொல்லிட்டேன், கோவப்பட்டும் பார்த்துட்டேன், நடக்கவே இல்லை டாக்டர். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், பையனுக்கு இப்ப 8 வயசு ஆச்சு. நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி 2 முறை சேர்ந்ததுதான். இந்த 8 வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு இணைப்பும் இல்லை அப்படின்னாரு. சரி, நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், என்னமா பிரச்சனை அப்படின்னா. ரொம்ப ஆர்த்தடாக்ஸா வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்றா, சார் குழந்தை வந்துருச்சு இல்லை சார், அப்புறம் எதுக்கு சார் கணவன் மனைவிக்குள்ள உறவு அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு, இந்த செக்ஸுங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது, இது நடக்கும்போது உங்க உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள் என்ன, அவரோட உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள் என்ன, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு எப்படி அதிகமாகுது, இது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், அந்த குழந்தைக்கு இன்னொரு தம்பியோ தங்கையோ வருவதற்கான முக்கியத்துவம் என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த பிறகு, அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்த பிறகு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க விவாகரத்து வேண்டான்னு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப 2வது குழந்தையும் அவங்களுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மெத்த படித்த பெண்கள்லாம், அதே போல மெத்த படித்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு செக்ஸ கம்பல்சிவா வச்சிருக்காங்களே தவிர யாருமே ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு இணக்கமாக உடலை பார்த்து கொள்வதற்கு அதை பயன்படுத்துவதே கிடையாது. அதனாலே என்ன ஆகுது, இன்றைக்கு செக்ஸ்னாலே ஒரு பெயின்ஃபுல் ஆக்ட்ங்கிறது மனசுல பதியறது இருக்கு. அதை கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். 7வது, சாப்பிட்ட உடனே இன்றைக்கு தாம்பத்தியம் வைக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் இந்த தப்பை பண்றாங்க. நல்லா தண்ணி போட வேண்டியது, பிரியாணி, மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது, அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போன உடனே போதையில இல்லறத்துல ஈடுபட முயற்சி செய்யுது. உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது உங்களோட உடம்போட எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க 40, 45ன்னு போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் எரெக்ஷனே இல்லாமல் போற ஒரு நிலைமை ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க ஏதாவது செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா உடனே மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய காயமாக அது மாறி, அப்ப வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலே கிட்டவே வரமாட்டாங்க, நீ முதல்ல வெளியில போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்குறத பார்க்க முடியும். அதனால சாப்பிட்ட உடனே இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தாம்பத்தியத்துல ஈடுபட முயற்சி பண்ணாதீங்க. இதை அவாய்ட் பண்ணுங்க. பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். 8th, உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல பாருங்க, மனசுடைய தேவையை விட. ஒரு பெண்ணுடைய உடம்பு, மனது நம்ம பல நேரங்கள்ல ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரும். கணவனுக்காவது பரவாயில்ல, இன்றைக்கு என்னதான் அலைஞ்சிட்டு வந்தாலும் ஆண்களுடைய உடலுக்கு அந்த அலைச்சலை, சூடை தாங்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனா பெண்ணை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா மாதவிலக்கோடு போராடி, மாதவிலக்கு முடிஞ்ச 10வது நாள்ல ஓவல்யூஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி, அதோட போராடி, அப்புறம் இப்ப இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் குழந்தை பிறப்புக்கான அறுவை சிகிச்சைன்னு பல விஷயங்களோட போராடிக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா அப்ப இணக்கமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்ப உங்களுக்கும் சரி, உங்கள் துணைக்கும் சரி, அது பெரிய அளவுல ஒரு ஒத்துழைப்பையும் ஒரு பெரிய ஊக்கத்தையும் கொடுக்கும் போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல தானாவே இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். 9th, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீடாக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பெண்ணை பொறுத்தவரையில மாதம் ஒரு முறை மாதவிலக்கு ஏற்படுவதே ஒரு மிகப்பெரிய இயற்கையோட டீடாக்ஸ். அவங்க வேற ஒன்றும் பெருசா மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகளே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மாசத்துக்கு ஒரு முறை ஒரு 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை ஒரு 300 மில்லி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 மில்லியா குறைச்சு அதுல ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அப்ப என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் உடம்பை விட்டு வெளியில போயிட்டே இருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்ப டீடாக்ஸ் செய்யும் போது உங்களோட ஹார்மோன்ஸ், உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய மனசு, உங்களுடைய மூளை, தாம்பத்திய நேரத்தில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. 10வது, சார் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, ஆனா எனக்கு இது எல்லாமே நான் செஞ்சாலும் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாஜிகேர் மாத்திரை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. என்னுடைய 25 வருஷ அனுபவத்துல எவ்வளவோ வகையான ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கான மருந்துகள், ரசாயனங்கள், லேகியங்கள், நிறைய சிறப்புகள், இந்த மாதிரி நிறைய கம் அக்ராஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வாஜிகேர் மாத்திரை மாதிரி ஒரு ஆண்மைத்தன்மையை எல்லா வகையிலும் அதிகப்படுத்தி ஆணுடைய இயக்கத்தை சீராக்கி ஆண் பெண் 2 பேரும் கலவியில் ஈடுபடும் போது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி
முழுமையான திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துன்னு என்னுடைய அனுபவத்தில் நான் பகிர்வது எதுனா வாஜிகேர் மாத்திரைகள் தான். கேப்சூல்ஸா இருக்கும். காலையில 2 நைட் 2 சாப்பிடுங்க. இது தாம்பத்தியம் ஈடுபடுவதற்கு முன்பு சாப்பிட்ற மாடர்ன் மெடிசன் மாதிரி கிடையாது. இதை தொடர்ந்து ஒரு 6 மாசம் நீங்க காலையில 2 நைட் 2 சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் டியூன் ஆகும், உங்களோட உறுப்புக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் டியூன் ஆகும், உங்களோட மைண்ட் செட் நல்லா பாசிட்டிவா மாறும். ஃபோர்ப்ளேன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி இணைவதற்கு முன்பு இருக்கக்கூடிய நேரங்கள்ல விந்து முந்துதல் ஏற்பட்டு விந்து வெளிவராமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு திருப்தியான தாம்பத்தியத்திற்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த மருந்து எதுனா வாஜிகேர் கேப்சூல்ஸ். காலையில 2 சாப்பிடுங்க, நைட் 2 சாப்பிடுங்க. பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குறத பார்க்க முடியும். நான் சொன்ன 10 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. 30 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்களேன். 30 டேஸ் கழிச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்த நல்ல பலன்கள் என்னங்கிறது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லயே கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் எழுதுவதற்கு நான் முயற்சி பண்றேன். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.